Hi guys, this is Jagan from 7th Sense Trading Academy. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி ஒன் பேக் ஒன்னாக நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேட் கிடையாது. நான் வந்து பை செல் சொன்னேன்னா அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறனோ அதை வந்து நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அதை வச்சுட்டு நீங்கள் பையோ செல்லோ போக வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நீங்களா ஓன் கன்ஃபர்மேஷன் பார்த்து உங்களோட ஓன் டிசிஷனில் நீங்கள் பையோ செல்லோ போய் ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்ணுறீங்கன்னா அது ரொம்பவே பெட்டர். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி கிளாஸ் ரெக்கார்டிங் எஸ்எம்சி கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. 2999க்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ பை பண்ணுறீங்கன்னா இப்போயே பை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் கோர்ஸும் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அது வேணும்னா எனக்கு பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணிங்கன்னா என்ன டீட்டெயில் வேணுமோ இல்லை பேசிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி வீடியோஸ்லாம் நல்லா போடுறீங்க, நல்லா இருக்குது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா எனக்கு தெரியாது நான் போடுற வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? நான் என்னோட டைம் வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி வந்து நான் இதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வச்சு நிறைய பேர் வந்து ட்ரேட் எடுக்கிறாங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து ஃபஸ்ட்டாக புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா நான் வீடியோ போடுறேன்னா திடீர்னு என்ட்ரிக்கு சீக்கிரமாக கிடைக்கிற வீடியோ கூட நான் போடுவேன். சம்டைம்ஸ் போட்டாலும் நீங்கள் உடனே வீடியோ பார்த்து டக்குன்னு அந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூஎஸ்டி கேடில் நியூஸ் டைமில் ஒரு என்ட்ரிக்கு வெயிட் பண்ணி அந்த என்ட்ரி எடுக்காமல் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன் மிஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு மிட் நைட் ஆகிடுச்சு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து அதை சரி இதுக்கு மேலே என்ட்ரி கிடைக்காது நைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்க போயிட்டேன். ஸோ என்ன பண்ணிடுச்சுன்னா நல்லா கன்ஃபர்மேஷன் கொடுத்து மூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ டிஸ்கார்டில் வீடியோஸில் கூட நான் சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல நமக்கு சோர்ஸ் நடந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே பை தான். ஸோ 2 பிளேஸ் இருக்குது, 2 இடம் இருக்குது. ஒன்று எக்ஸ்ட்ரீம், ஒன்று இருக்குது டிசிஷனில் இருக்குது. எங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் நம்ம பை போகலாம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? வீடியோலையும் சொல்லியிருந்தேன், டிஸ்கார்ட்லையும் கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிளாக், இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டும் அந்த டிமாண்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட் டிமாண்டும் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரீஃபண்ட் டிமாண்டும் நான் கொடுத்துருந்தேன். எதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் என்ட்ரு ஆயிருங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி கொடுத்துருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ 4 hour டிமாண்டுக்கு வந்துருச்சு மார்க்கெட். ஓகேங்களா? 4 hour டிமாண்டுக்கு வந்துட்டு 15 minutes டிமாண்டுக்கு மார்க்கெட்டு உள்ளே வந்துருச்சு. ஸோ 15 minutes டிமாண்ட் வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணிடுச்சு, மிட்டிகேட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 5 minute போகிறோம். 5 minute கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம வந்து மூவ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, மிட்டிகேஷன் நடந்திருக்கு. அதாவது இந்த லோவில் வந்து மிட்டிகேஷன் நடந்திருக்கு. 4 hour டிமாண்டை வந்து மிட்டிகேட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன வெயிட் பண்ணுவோம், இங்கே இருக்கக்கூடிய ஹையை வந்து பிரேக் பண்ணணும், வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டு கீழே அகைன் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? இவ்வளோ தூரம் வந்து மிட்டிகேட் பண்ணது, இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு அகைன் கீழே வந்து 15 minutes என்ன பண்ணிடுச்சு, நமக்கு வந்து மிட்டிகேட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ 15 minute நமக்கு மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹையை வந்து பிரேக் பண்ணணும்னு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹையை நமக்கு வந்து பிரேக் பண்ணணும். ஸோ என்ன பண்ணியிருக்கு, விக்கு விட்டுருக்கு. ஓகேங்களா? விக்கு விட்டுருச்சு அப்படின்னாலே சோச்சுக்கு விக்கு விட்டாலே போதும். ஓகேங்களா? ஸோ அப்போது நமக்கு இந்த சோச் நடந்துருச்சு. ஸோ டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபுல் சைஸ் பாடி கேண்டல் தான் நமக்கு டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த டிமாண்டில் மார்க்கெட் உள்ளே வந்துட்டு நல்லா மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டை நம்ம எடுப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் ப்ரைஸில்
ஒரு 50% ட்ரேடர் எடுப்பாங்க, 50% ட்ரேடர் வந்து எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? ஆனா சோர்ஸ் நடந்துச்சு, டிமாண்ட் இதுதான். இது எடுத்திருந்தாலும் எஸ்எல் கிடையாது. மேல போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த இடத்துல எடுக்கல. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மறுபடியும் கீழ வந்துச்சு. கீழ வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு, இந்த ஹைய வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல விக் விட்டுட்டான். ஓகேங்களா? விக் விட்டுட்டு இந்த இடத்துல பிரேக் பண்ணிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பிரேக் பண்ணும்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:30 சம்திங் நியூஸ். ஓகேங்களா? நியூஸ் டைமில் தான் இந்த இடத்த பிரேக் பண்ணாங்க. 11:25 சம்திங். ஓகேங்களா? இங்கே கீழே இருக்கு. என்ன பண்ணிடுச்சு, நியூஸ் டைமில் பிரேக் பண்ணிட்டான். சரிங்களா? ஸோ நியூஸ் டைமில் பிரேக் பண்ணிவிட்டு நல்லா மேலே போயிட்டான். ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்து நியூஸ் டைமில் வேறு மேலே போயிடுச்சு. ஸோ இனிமேல் கீழே வர்றதுக்கு பாசிபிள் கம்மி தான், இப்போவே டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாம் லேப்டாப்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து தூங்க போயிட்டேன். ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு எத்தனை டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, 2, 3வது இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் நம்ம உள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸில் நம்ம போயிட்டு ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போய் கூட பார்க்குறது பெட்டர் தான். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிமாண்டு. இது டிமாண்டு. அப்புறம் கீழே ஒரே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டுக்கு 5 மினிட்ஸில் ரீஃபண்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். 5 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் மாடலுக்குள்ள மார்க்கெட் ப்ரைஸ் வந்துருச்சுன்னா நம்ம 1 மினிட்ல என்டர் ஆயிடலாம். ஸோ என்ன பண்ணியிருக்கான், 5 மினிட்டுக்குள்ளே வந்துட்டான். ஸோ இந்த 15 மினிட்ஸை எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ 5 மினிட்டுக்குள்ளே வந்துட்டான். நம்ம 1 மினிட்ல இப்போ கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். பார்த்துட்டு டைரெக்டாக பை போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து வரேன், உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நல்லா பார்த்துக்குங்க. 4 ஹவர் டிமாண்டுக்குள்ளே வந்தான், ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. 15 மினிட்ஸ் டிமாண்டுக்குள்ளே கன்ஃபர்மேஷனாக சோர்ஸ் நடந்தால் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம உள்ளே வர்றதுலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம எடுத்துக்கலாம். 4 ஹவருக்குள்ளே வந்தான், ஓகே. 15 மினிட்ஸை மிட்டிகேட் பண்ணால் ஓகே, செகண்ட் ஸ்டெப்பு. ஓகேங்களா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாம் நடக்குது. 15 மினிட்ஸில் மிட்டிகேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸில் மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 5 மினிட்ல என்ன பண்ணுறோம், மார்க்கெட் ப்ரைஸை வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸில் சோர்ஸ் நடக்குதான்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு சோர்ஸ் இங்கே நடக்குது. அப்போது நீங்கள் டைரக்ட் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் யாராக இருந்தாலும் இங்கே தான் போவாங்க. ஒரு 50% போவாங்க, இல்லை 100% கூட போகலாம். போயிருந்தாலும் இது வந்து ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன்றதை இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ சோர்ஸ் நடக்குது. என்ன நடந்துச்சு, 4 ஹவருக்குள்ளே வந்துச்சு 1, 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்துச்சு 2, சோர்ஸ் நடந்துச்சு 3. சோர்ஸ் நடந்தோடனே நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இனிமேல் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? சோர்ஸ் நடந்துச்சு. அப்புறம் டிமாண்டுக்கு வந்திருக்கு, வந்துட்டு மேலே போயிருக்கு. ஸோ இந்த டிமாண்டில் எடுக்கலை அப்படின்னா இதை ஸ்வீப்பாக எடுத்துக்கலாம். இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இதை என்னவா எடுத்துக்கலாம், ஸ்வீப்பாக எடுத்துக்கலாம். ஸ்வீப் நடந்துட்டு பாடி க்ளோஸ் ஆச்சு. ஓகேங்களா? 4, அதில் நமக்கு 3 டிமாண்டு கிடச்சிருக்கு, 5. ஓகேங்களா? ஸோ 6வது ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா டைம் ஃப்ரேமை டவுன் பண்ணிவிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரீஃபைன்மெண்ட். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ்க்குள்ளே உள்ளே வந்துட்டு போச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ இந்த டிமாண்டுக்குள்ளே ரீஃபைன்மெண்ட் இருக்குது. 6th ஸ்டெப்பு ரீஃபைன்மெண்ட் வந்து நமக்கு எடுக்கணும். அது மேலே இருக்கிற டிமாண்டில் எடுத்தாலும் சரி, கீழே இறங்கி போய் எடுத்தாலும் சரி, நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை பண்ண போகிறோம். ஸோ 6th ஸ்டெப்பு நமக்கு ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ 7th ஸ்டெப்பு டைம் ஃப்ரேமை லோ பண்ணிவிட்டு கம்மி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்ஃபர்மேஷன் பிளாக் இருக்கான்னு பார்க்குறோம். டைரெக்டாக என்ட்ரி போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ல மிட்டிகேஷன் நடந்துச்சு. ஸோ இந்த விக் இருக்குல்ல, இது வந்து சோர்ஸ் பண்ணிடுச்சு. அதாவது இந்த ஹையை பிஓஎஸ். ஸோ இந்த விக்கு நமக்கு சோர்ச். ஸோ சோர்ச் பண்ணிச்சா, நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே சோர்ச் பண்ணுது, இந்த விக்கு வந்து பெருசாக விடுது. ஓகேங்களா?
ஸோ இருக்கிற ஒரே ஒரு டிமாண்டு இங்கே இருக்கிற ஒரே ஒரு டிமாண்டு தான். ஓகேங்களா? என்ன பண்ணுறோம்? டைரெக்டாக என்ட்ரி போகிறோம். இப்போ நம்ம என்ட்ரி போகிறது எத்தனாவது ஸ்டெப்பு? இங்கே சோர்ச் பார்க்குறோம் 8th ஸ்டெப்பு. இங்கே என்ட்ரி போடுறது 9th ஸ்டெப்பு. ஸோ 9th ஸ்டெப், இவ்வளோ ஸ்டெப்பை நம்ம தாண்டி இவ்வளோ கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் நம்ம 9th ஸ்டெப் வரோம். அப்படின்றப்போ நமக்கு வந்து நல்லாவே ஒரு நிறையா ஒரு க்ரைட்டீரியாவை தாண்டி வந்து நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ என்ன நடந்திருக்கு? ஸோ நம்ம வந்து எந்த இடத்துல டிபி செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்ததுக்கு ஒரு ஹைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது ஹை. ஸோ இது ஹை. ஓகேங்களா? ஸோ நான் எப்படி வைப்பேன்னா, மேலே இருக்கக்கூடிய ஒரு சப்ளைல, அன்மிட்டிகேட்டட் சப்ளைல நான் என்ன பண்ணிடுவேன், டிபி வந்து செட் பண்ணிடுவேன். ஸோ என்ன நடந்திருக்கு, நமக்கு வந்து டிபி ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதில் எவ்வளோ நேரத்தில் ஹிட் ஆகுறது அப்படின்றதும் ஒரு ஒரு சூப்பரான விஷயந்தான். என்ட்ரி எடுத்து இவ்வளோ நேரத்தில் நமக்கு ஹிட் ஆகும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். அதையும் செக் பண்ணிடலாம். 1 டே 19 ஹவர்ஸ், அதாவது குறைஞ்ச ஒரு 2 டேஸில் நமக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1:13.5. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு என்ட்ரி தான் இது. ஆனால் நான் வந்து எடுக்கல இந்த என்ட்ரியை. ஸோ மிட் நைட் ஆகிடுச்சு அப்படின்றனால நான் விட்டுட்டேன். ஓகேங்களா? ஓகே. இந்த யூஎஸ்டி கேடு வந்து நம்ம மிஸ் பண்ண என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ட்ரிஸ் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோலாம் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? ஓகே. ஸோ லாஸ்ட்டாக மறுபடியும் சொல்கிறேன், நம்மளோட ஆன்லைன் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. படிக்கிறவங்க வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆன்லைன் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெக்கார்டிங் கோர்ஸ், எஸ்எம்சி வீடியோ ரெக்கார்டிங் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. 2,999ல் நமக்கு டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட உங்களுக்கு 2,999ல் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 2,999 அப்படின்றது நெக்ஸ்ட் மந்த்து 3,999 சேஞ்ச் ஆயிரும். ஏன்னு ரீசன் வந்து போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? வித்து டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட. ஓகேங்களா? ஆன்லைனில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதுவும் டிஸ்கார்ட் சப்போர்ட் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ நல்லா ட்ரேட் பண்ணுங்கள். என்னை கொஞ்சம் அப்படியே என்கரேஜ் பண்ணுங்கள். நல்லா இருக்குன்னா சொல்லுங்கள், நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். சரி, ஓகே. தேங்க்யூ.